அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஈஸியான ஒரு வழியை நம்மளுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்காங்க. இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஓதி பார்க்காமலும் பறவையை வைத்து சகுனம் பார்க்காமலும் தங்கள் இறைவனின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்த 70,000 பேருக்கு எனது சமுதாயத்தில் விசாரணையின்றி சொர்க்கம் செல்வார்கள் என்று கூறுகிறார்கள். சுபஹானல்லாஹ். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில மக்கள் தனக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டால் மருத்துவரிடம் போகாமல் அவங்க இந்த மாதிரி ஓதி பார்க்கறதுக்குன்னு போகிறாங்க. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் இது கிடையாது. அதே மாதிரி பறவையை வைத்து சகுனம் பார்க்குறாங்க. இதுவும் இஸ்லாத்தில் கிடையாது. அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுடைய குணத்தை பற்றி கூறும்போது, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேற எதுவும் ஏற்படாது. அவன் எங்களுடைய அதிபதி. நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து கேள்வி கணக்கின்றி சுவனம் செல்லும் 70,000 பேரில் நம்மளையும் ஒருவனாக இறைவன் ஆக்குவானாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.